இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது ஆர்மி ஆர்டினன்ஸ் கார்ப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த வெப்சைட்க்கு வரணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்க நான் வந்து வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கிளிக் பண்ணி உள்ள வரலாம். உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் ஸ்டார்ட் அப்படின்றது இருக்கும். இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப்ல வந்து ஓப்பன் ஆகும். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அத நம்ம வந்து ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டிசம்பர் 2024 அன்னைக்கிலேருந்து புடிச்சு 22 டிசம்பர் 2024 வரைக்கும் வந்து டைம் குடுக்குறாங்க. அப்ளை பண்றவங்க இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப். கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ வருது. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி வந்து 19 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வந்து 1 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இவங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா, ரூ. 29,200லேருந்து ரூ. 92,300 வரைக்கும் சேலரி வந்து குடுக்குறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இந்த ஜாப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் வேக்கன்சி 27. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வந்து மொத்தம் 3 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இவங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 19,900லேருந்து ரூ. 63,200 வரைக்கும் சேலரி வந்து குடுக்குறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் மோட்டார் டிரைவர். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் வந்து சேம் சேலரி தான். ரூ. 19,900லேருந்து ரூ. 63,200 வரைக்கும் வந்து சேலரி குடுக்குறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, டெலி ஆப்பரேட்டர் கிரேட் 2. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 14 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வந்து 1. இவங்களுக்கான சேலரி வந்து சேம் தான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபயர்மேன். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 247 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வந்து மொத்தம் 33 வேக்கன்சி இருக்கு. இவங்களுக்கான சேலரி வந்து சேம் தான். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கார்பெண்டர் அண்ட் ஜாயினர். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 7 வேக்கன்சி இருக்கு. இவங்களுக்கான சேலரி வந்து சேம் தான். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டர் அண்ட் டீகோரேட்டர். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 வேக்கன்சி இருக்கு. இவங்களுக்கான சேலரி வந்து சேம் தான். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ் ஜாப் வேக்கன்சி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 11 வேக்கன்சி இருக்கு. இவங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 18,000லேருந்து ரூ. 56,900 வரைக்கும் சேலரி வந்து குடுக்குறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, டிரேட்ஸ்மேன் அண்ட் மேட். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 389 வேக்கன்சி இருக்கு. ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 53 வேக்கன்சி இருக்கு. இவங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 18,000லேருந்து ரூ. 56,900 வரைக்கும் சேலரி வந்து குடுக்குறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, டிசபிலிட்டி கேட்டகரிஸ் வந்து எந்தெந்த டிசபிலிட்டி கேட்டகரிக்கு வந்து என்னென்ன போஸ்டிங் அலாட் ஆயிருக்கு அப்படின்றத அவங்க வந்து சொல்லுவாங்க பாருங்க சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்துட்டு இந்த டிசபிலிட்டி இருக்கிறவங்க மாத்திரம் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஒரு டேபிள் போட்டு குடுத்துருக்காங்க. இத வந்து ஃபுல்லா ஒரு வாட்டி நீங்க வந்து பார்த்துருங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டேட்ல வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு, தெலுங்கானா, மகாராஷ்டிரா இவங்க 3 ஸ்டேட்டுக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஓஏ வந்து 1 வேக்கன்சியும், டெலி ஆப்பரேட்டர் கிரேட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சியும், ஃபயர்மேனுக்கு 47 வேக்கன்சியும், எம்டிஎஸ்க்கு வந்து 1ம், டிரேட்ஸ்மேன் மேட்க்கு வந்து 40 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்க வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கங்க. எல்லா ஸ்டேட்லயும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றவங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நேபாள், பூட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திபெத்தியன் அகதிகள் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால ஜனவரி 1, 1962க்கு முன்னாடி வந்தவங்க, பெர்மனன்ட்டா இந்தியால செட்டில் ஆனவங்க மாத்திரம் தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நேபாள், பூட்டான், இந்த திபெத்தியன் இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மாத்திரம் இந்தியனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் தேவையில்ல அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து ஏஜ் லிமிட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதிய பத்தி பார்க்கலாம். மெட்டீரியல் அசிஸ்டன்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ள தான் இருக்கணும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. 5 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. அதுவும் எந்தெந்த கேட்டகரிக்கு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா, டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மென்ட் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா போதும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷனும் வந்து 5 வருஷம் வரைக்கும் குடுத்துருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, 12த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல 35 வேர்ட்ஸ் வந்து 1 நிமிஷத்துல கம்ப்யூட்டர்ல அடிக்கிற திறமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அது இல்ல அப்படின்னா, ஹிந்தியில உங்களுக்கு வந்துட்டு 30 வேர்ட்ஸ் வந்து 1 நிமிஷத்துல வந்து டைப் பண்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் மோட்டார் டிரைவர் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. 5 வருஷம் வரைக்கும் குடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, 10த் வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஹெவி டிரைவிங் லைசென்ஸ் வந்து வச்சிருக்கணும். 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெலி ஆப்பரேட்டர் கிரேட் 2 இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள தான் இருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து 5 வருஷம் வரைக்கும் குடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 10த் பிளஸ்
+2 வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஎக்ஸ் போர்டு வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ் வந்து பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருந்தா போதும். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க 5 வருஷம் வரைக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கல்வி தகுதி 10த் வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கார்பென்டர் அண்ட் ஜாயினர் இவங்களுக்கு வந்து சேம் தான் ஏஜ் வந்து. அடுத்ததா வந்து கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, 10த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் இன் ட்ரேட் இந்த ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். 3 வருஷம் வந்து ட்ரெய்னிங் எடுத்திருக்கணும். அப்படி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும். இந்த ட்ரேட் ரிலேட்டடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டர் அண்ட் டீகோரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ஏஜ் லிமிட் ஒன்னே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, 10த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ் இவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து சேம் தான். இவங்களும் வந்து 10த் வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, டிரேட்ஸ்மேன் மேட் இவங்களுக்கு வந்து சேம் ஏஜ் தான். ஏஜ் லிமிட் தான். இவங்களுக்கு வந்து கல்வி தகுதி வந்து 10த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க இந்த இடத்துல வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுக்க போறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி இந்த கேட்டகரிக்கு எல்லாமே வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து எவ்வளோ வயசு வரைக்கும் குடுக்குறோம் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன் மூலியமா மாத்திரம் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஆஃப்லைன் மூலியமா அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒன்லி 1 போஸ்ட்க்கு மாத்திரம் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சென்டர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் வந்து அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை குடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்துட்டு என்னென்ன மாரியான எக்ஸாம் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்டீரியல் அசிஸ்டன்ட்க்கு வந்து ரிட்டன் எக்ஸாமும், ஜேஓஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், சிஎம்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே எந்த மாதிரியான ரிட்டன் எக்ஸாம் வைக்க போறதா அவங்க வந்து குடுத்துருக்காங்க. அந்த போஸ்டிங்க்கு ஏத்த மாரி அவங்க வந்து ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அத வந்து பார்த்துக்கங்க. எந்த மாரியான ரிட்டன் எக்ஸாம் வைக்க போறாங்க அப்படின்றத பார்த்துக்கங்க. ஸோ இதில என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன்ல நீங்க என்ன குடுக்குறீங்களோ அதுதான் ஃபைனல். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதனால நேமு, டேட் ஆஃப் பர்த், மார்க் இந்த மாரி குடுக்குற விஷயத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு கரெக்ட்டா குடுங்க அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து குடுத்த பின்னாடி எந்த கரெக்ஷனும் வந்து பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம வந்து எல்லாமே ஓவராலா பார்த்துட்டோம். ஸோ ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.